கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1379 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 31 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். இந்த உலகத்தை உருவாக்கிய, உலக ஜீவன்களை உருவாக்கிய கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஏழைகளுக்கு இறங்குவான், தரித்திரருக்கு இறங்குவான். இன்றைக்கு அநேகர் தனக்கு செல்வாக்கு, தனக்கு ஆதரவு, தனக்கு பணம், படிப்பு, வேலை, பட்டம் இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை ஒடுக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அப்படி தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நிந்தனையை கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நிந்திக்கிறவர்கள். ஆனால் தரித்திரருக்கு தயை உதவி செய்கிறவர்களோ கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுவது? ஏழைகளுக்கு கொடுப்பது, தரித்திரருக்கு தயை காட்டுவது, ஏழைகள் முன்னேற்றத்திற்கு உதவுவது. கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்த பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் பிற ஜனங்களால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேல்தட்டு மக்கள் என்று தங்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு மருத்துவமனை போக முடியாது, கல்வி கிடையாது. ஆனால் கிறிஸ்தவம் இந்தியாவில் வந்த பொழுது அநேக கல்வி சாலைகள், அநேக இலவச மருத்துவமனைகள், அவைகளை எல்லாம் உருவாக்கினார்கள். ஏன் தெரியுமா? கீழ்த்தட்டு மக்களை மேலே கொண்டு வர வேண்டும். எந்த ஜனம் கீழ்த்தட்டு மக்களை ஒடுக்கி கொண்டிருந்ததோ அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு கம்பீரமாய் தலை நிமிர்ந்து வாழ்கிற கீழ்த்தட்டு ஜன மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் கிறிஸ்தவம். இன்றைக்கு அநேகர் அதை மறந்து விட்டார்கள். கிறிஸ்தவம் இந்தியாவில் வரவில்லை என்றால் அநேக மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன்? கணவன் இறந்தவுடனே மனைவியை தீக்கிரையாக்கி விடுவார்கள். பழைய காலத்தில் பழைய மூட நம்பிக்கைகள், மூட காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது கிறிஸ்தவம். அநேக ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கு கிறிஸ்தவம் உதவி செய்தது. மிஷனரிகள் உதவி செய்தார்கள். இலவச ஹாஸ்டல்கள், இலவச மருத்துவமனைகள், இலவசமாக கல்வி எல்லாம் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த கல்வி நிலையங்களிலே கற்றவர்கள் தான் கிறிஸ்தவத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விருப்பமெல்லாம் அடிமைத்தனமாக ஜனங்களை வைத்திருக்க வேண்டும் என்பது. இயேசு அடிமைத்தன விலங்கை உடைப்பதற்காகத்தான் தெய்வகுமாரனாக வந்தார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, தரித்திரனை ஒடுக்காதிருங்கள், தரித்திரனுக்கு தயை செய்யுங்கள், தரித்திரனுக்கு உதவி செய்யுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு தேவைப்படுகிற உதவி கர்த்தரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் தரித்திரருக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே தரித்திரரை ஒடுக்குகிற செயல்களிலிருந்து விடுபட உதவி செய்யும். தரித்திரருக்கு தயை செய்யட்டும்,
தரித்திரருக்கு உதவி செய்யட்டும், ஏழைகளை நினைக்கட்டும், ஏழைகளுக்கு உதவி செய்யட்டும். உதவி செய்ய திராணி இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவீர், நிச்சயம் கனம் பண்ணுவீர். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் உதவிகளை பரலோகத்தில் இருந்து பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குகிற பிள்ளைகளை, ஏழைகளுக்கு தயை செய்கிற பிள்ளைகளை, தரித்திரருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தயை செய்வார், உதவி செய்வார். நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.